அறிந்திருக்கலாம். Let me ask you to examine for a moment. ஒரு நிமிடம் நீங்கள் இதை யோசித்து பார்க்கலாம். How much do you know about all the disciples? எல்லா சீடர்களையும் குறித்து உங்களுக்கு எவ்வளவு அறிவு And இருக்கிறது? about whom do you know more? யாரை குறித்து நீங்கள் அதிகமாக About படித்திருக்கிறீர்கள்? whom do you know so much more that has happened with Jesus? இயேசுவோடு கூட எந்த சீடரை பற்றி நீங்கள் அதிகமாக If I படித்திருக்கிறீர்கள்? jog my memory இப்படியாக என்னுடைய ஞாபகத்திலே and recollect all that I have read and learned, நான் இங்க படித்த கற்றுக்கொண்ட எல்லா காரியத்தையும் யோசிக்கும் பொழுது I see that there is so much more about Peter. பேதுருவை குறித்து அதிகமாக நான் There கற்றுக்கொண்டிருக்கிறேன். is so much that is recorded about Peter. பேதுருவை குறித்து அதிகமாக வேதாகமத்திலே And பதிவிடப்பட்டிருக்கிறது. somehow there are so many firsts attached to Peter. பேதுரு தான் அதிகமாக அங்கே தெரியப்பட்டவனாக We இருக்கிறான். see that he was the first to be called, முதலாவதாக அழைக்கப்பட்டவன், and then you see he is the first to be entrusted. முதலாவதாக அவன் மேல் நம்பிக்கை வைக்கப்பட்டது. What is he entrusted with? எதனால் அந்த நம்பிக்கை Not வைத்தார்கள்? something little, எதை குறித்து? not something time being, சிறிய காரியம் அல்ல. not something that is here today, gone tomorrow. நொடி பொழுதுக்காக இன்றைக்கோ நாளைக்காக அல்ல. But you see, Peter was entrusted with something by Jesus. இயேசு ஒரு காரியத்தை பேதுருவின் மேல் அதிகமான நம்பிக்கை And he வைத்தார். was the first to be entrusted. முதலாவதாக நம்பப்பட்ட சீடனாக Turn to இருக்கிறார். somebody and say, he was the first. முதலாவதாக பேதுரு நம்பப்பட்ட சீடனாக Jesus இருக்கிறார். calls Peter இயேசு பேதுருவை and அழைத்து, he says, Simon, சீமோன், you are not just going to be a fisher, நீ இப்படியாக மீன் பிடிக்கிறவனாக மாத்திரமல்ல, but you are going to be fisher of நீ men. மனிதர்களை பிடிக்கிறவனாக மாறப் They were போகிறாய். going to be fishers of men. மனிதர்களை பிடிக்கிறவராக இருக்க You see, he is the போகிறாய். first to be entrusted முதலாவதாக இயேசு அவன் மேல் with நம்பிக்கை something வைத்தார். that was bigger than him. அவனை காட்டிலும் ஒரு பெரிய காரியம், நம்பிக்கை அவன் மேல் You இருந்தது. see, Jesus gives him an identity. இயேசு அவனுக்கு ஒரு அடையாளத்தை He's the கொடுக்கிறார். first one to be renamed by Jesus. முதலாவதாக ஒரு பேர் அவனுக்கு சூட்டப்படுகிறது. Jesus says, இயேசு you are சொல்லுகிறார், no longer going to be just Simon, நீ சீமோன் என்று but you are அழைக்கப்படுவதில்லை, going to be Peter. நீ பேதுரு என்று அழைக்கப்பட You are போகிறாய். going to be the rock. நீ கற்பாறையாக இருக்க போகிறாய். Petros, the rock. கற்பாறை என்கிற பெயர் உனக்கு And சூட்டப்படுகிறது. the rock upon which I will build my அந்த church. கல்லின் மேல், கற்பாறையின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன் என்று தேவன் Peter சொல்கிறார். was the first to be entrusted. முதலாவதாக நம்பப்பட்டவனாக Turn இருக்கிறான். to somebody, remind somebody he was the first. முதலாவதாக அழைக்கப்பட்டவன், முதலாவதாக See, நம்பப்பட்டவன். of all the signs in the Bible, வேதாகமத்திலே பார்க்கிற அற்புத of all அடையாளங்கள் the எல்லாம், miracles in the Bible, எல்லா அதிசயங்கள், அற்புதங்களை நீங்கள் வேதாகமத்தில் of all the பார்க்கலாம். wonders in the Bible, வேதாகமத்தில் பார்க்கிற எல்லா அதிசய in the அற்புதங்கள், time of Jesus that Jesus did and performed, இயேசு செய்த எல்லா அற்புத அடையாளங்களும், can you name any one instance நீங்கள் ஏதாவது ஒரு அற்புதத்தை குறித்து சொல்ல where முடியுமா? that person could do exactly as Jesus did? இயேசுவை போலவே, அவர் செய்த அற்புதம் போலவே இன்னொருவர் செய்யக்கூடும் என்று See, there உங்களால் is சொல்ல one முடியுமா? instance ஒரு நொடியிலே where Jesus walked on the water. இயேசு அந்த தண்ணீரின் மேல் Well, நடக்கிறார். that is a miracle. அது ஒரு அற்புதமாக That காணப்பட்டது. is a wonder. How many of you say that is a wonder? அது ஒரு அற்புதமாக காணப்பட்டது. Jesus was the wonder. இயேசு தண்ணீரின் மேல் நடப்பது ஒரு அற்புதமாக Who was காணப்பட்டது. walking on water? அந்த தண்ணீரிலே யார் நடக்கிறார்? அது என்ன அற்புதம்? And you see here there is one first instance ஆனால் இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது where another man did the same thing that Jesus இன்னொரு did. மனிதனும் இயேசுவை போலவே அந்த அற்புதத்தை And செய்கிறார். he became the same wonder that Jesus was being. இயேசு எப்படி ஒரு அற்புதமான காரியத்தை செய்தாரோ அதே போல ஒரு அற்புதமான Just காரியத்தை as இன்னொருவன் Jesus செய்கிறார். walked on water, இயேசு தண்ணீரின் மேல் நடக்கிறார். Peter walked on water. பேதுருவும் தண்ணீரின் மேல் You see, he நடக்கிறார். was the first one to be this miracle. அவனும் அந்த இடத்தில் முதலாவதாக அற்புதம் செய்கிறவனாக He was the அழைக்கப்பட்டிருக்கிறான். first one to be this wonder. இப்படியாக ஒரு அற்புதமான காரியத்தை செய்கிறவனாக முதலாவது Turn to அழைக்கப்படுகிறார். somebody and say he was the first. மீண்டும்
மீண்டுமாக அவன் முதலாவதாக அற்புதம் செய்ய See, when we அழைக்கப்பட்டவனாக look at all of this, இதையெல்லாம் the பார்க்கும் பொழுது first to be called, முதலாவதாக அழைக்கப்பட்டவன், first to be entrusted, முதலாவதாக நம்பிக்கை first to வைக்கப்பட்டவன், be the miracle. முதலாவதாக அற்புதத்தை செய்கிறவன். So many times it's recorded twice in the Bible. அநேக இடத்திலே வேதாகமத்திலே இது First time பதிவாகப்பட்டிருக்கிறது. before Jesus died, இயேசு மரிப்பதற்கு முன்பதாக there's a time when Jesus caught him a mighty load of fish. இயேசு இப்படியாக அவர்களுக்கு அதிகமான மீன்களை பிடிப்பதை அற்புதமாக The செய்தார். Bible mentions how Jesus healed Peter's mother-in-law. இயேசு இப்படியாக பேதுருவின் மாமியாரை So சுகப்படுத்தினார். there is so much that Jesus had done and been with Peter. இயேசு பேதுருவுக்காக அநேக காரியத்தை செய்தார், அநேக அற்புதங்களை Turn செய்தார். to somebody and say, he had many firsts. இங்கே அநேகர் Peter had many firsts. பேதுருக்கு அநேக முதல் உரிமை கிடைத்தது. But now you see, நீங்கள் பார்க்கும் at பொழுது the most crucial point, முக்கியமான காலகட்டத்திலே at the point of death for Jesus, இயேசுவின் மரண பரியந்தத்திலே Peter has 3 chances. பேதுருவுக்கு 3 தடவை அங்கே வாய்ப்பு The கிடைத்தது. man who received so many firsts, அநேக முன்னுரிமை பெற்ற the பேதுரு man who received so much in abundance, அநேகமாக முழுமையான காரியத்தை பெற்றுக்கொண்ட பேதுரு had 3 chances. 3 தடவை வாய்ப்பு At the கிடைத்தது. first chance முதலாவது வாய்ப்பு to stand up for Jesus, இயேசுவுக்காக அவரோடு நிற்க வேண்டிய Peter பேதுரு should have first stood up for Jesus. முதலாவதாக ஒரு மனிதனாக இயேசுவுக்காக அவன் நின்றிருக்க At வேண்டும். the first chance முதலாவது வாய்ப்பிலே to defend Jesus, இயேசுவை பாதுகாப்பதற்கு பதிலாக Peter should have been the first one to defend Jesus. இயேசுவோடு கூட இயேசுக்கு பாதுகாப்பாக முதலாவதாக நின்றிருக்க At the வேண்டும். first chance முதலாவது வாய்ப்பிலே to fight for Jesus, இயேசுவுக்காக அவன் நின்றிருக்க வேண்டும். who should have been the first one? அவன்தான் முதலாவதாக நின்றிருக்க Who வேண்டும். should have been the first one to fight for Jesus? இயேசுவுக்காக அந்த இடத்தில் சண்டையிட அவன் முதலாவதாக Well, it நின்றிருக்க should have been வேண்டும். Peter, அந்த பேதுருதான் முதலாவதாக who நின்றிருக்க had to be வேண்டும். the first one. அவன்தான் பேதுரு முதலாவதாக நின்றிருக்க But you see வேண்டும். what happens? ஆனால் என்ன நடந்தது? At the very first chance, முதலாவது வாய்ப்பை he's the first to deny Jesus. அவன்தான் முதலாவதாக இயேசுவை He மறுதலிக்கிறான். is the first to deny. முதலாவதாக இயேசுவை It is மறுதலிக்கிறான். as though இங்க பார்க்கும் the பொழுது one who receives much அதிகமாக பெற்றுக்கொண்டவன் fails as much. அந்த இடத்தில் தவறி The விடுகிறான். one who receives much யார் அதிகமாக பெற்றுக்கொள்கிறார்களோ fails as much. அவர்கள்தான் அதிகமாக கைவிட்டு If you விடுகிறார்கள். ask our senior pastor, நம்முடைய மூத்த போதகரை நீங்கள் in his கேட்டால் 34, 35 years of experience 34, 35 வருட ஊழிய வாழ்க்கையிலே within the church alone, இந்த சபையிலே he will tell you அவர் சொல்லக்கூடும், that this is absolute truth. இது உண்மை யதார்த்தம் என்று The one who சொல்லக்கூடும். receives much அதிகமாக பெற்றுக்கொண்டவர்கள் fails as much. அதிகமாக தவறி The விடுகிறார்கள். ones who have received so much அதிகமாக have பெற்றுக்கொள்கிறவர்கள் been the ones who have backstabbed. அதிகமாக முதுகில் குத்துகிறவர்களாக The ones who இருக்கிறார்கள். received so much அதிகமாக have பெற்றுக்கொள்கிறவர்கள் been the ones who've turned their backs. அவர்கள் தான் இப்படியாக முதுகை காண்பித்து The ones செல்லுகிறவர்களாக who இருக்கிறார்கள். received so யார் much அதிகமாக have பெற்றுக்கொள்கிறார்களோ been the ones to betray. அவர்கள் தான் அதிகமாக முதுகில் Now, குத்துகிறவர்களாக what about your இருக்கிறார்கள். life? உங்களுடைய வாழ்க்கையிலே You may have had so many அநேகர் நீங்கள் who have பெற்றுக்கொண்டிருக்கலாம். received as much from you, நீங்க உங்களிடத்தில் அதிகமாக அநேகர் who பெற்றுக்கொண்டிருக்கலாம். received much of your first, உங்களுடைய அதிகமாக பிரயாசங்களையோ எதையோ but பெற்றுக்கொண்டிருக்கலாம். maybe ஆனால் you are sat here நீங்கள் இங்கே இந்த நிலைமையில் saying that உட்கார்ந்திருக்கலாம். they have failed me as much. அவர்கள் என்னை தவறி விட்டார்கள், கைவிட்டு விட்டார்கள் என்று நீங்கள் You see, சொல்லலாம். there was an expectation of Jesus from Peter. பேதுருவின் மேல் இயேசுவுக்கு இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. Jesus had an expectation, இயேசு இப்படியாக பேதுருவின் மேல் ஒரு எதிர்பார்ப்பை and the வைக்கிறார். expectation was அந்த எதிர்பார்ப்பு என்ன? that Peter பேதுரு was going to be the rock. அவர்தான் கற்பாறை போல இருக்க Turn to போகிறார். somebody and say the rock. கற்பாறை என்று சொல்லுங்க. Peter was going to be the rock. That was the expectation of அவர் Jesus. பாறை
போல இருக்க போகிறான் என்பதுதான் அந்த இடத்தில் எதிர்பார்ப்பாக Now let's இருந்தது. bring the imagery of a rock. ஒரு பாறையை நீங்கள் இப்படியாக கற்பனை செய்து You and பாருங்கள். I say like this. இப்படியாக நாம் We சொல்லலாம், think of somebody and say, this person is a rock in my life. என்னுடைய வாழ்விலே இவர் எனக்கு பாறை போல ஆதரவு What தருகிறார். do we mean? அதற்கு அர்த்தம் What is என்ன? the imagery associated with the rock? அதை கற்பனை செய்து பார்க்கிற அர்த்தம் என்ன? You see, the rock is unshakable. அந்த பாறை அசைக்க முடியாததாக The இருக்கிறது. rock is most often unfazed. இப்படியாக தவறாத ஒரு கைவிடாத ஒரு No பாறையாக matter how the பார்க்கிறோம். winds may blow, எவ்வளவு அதிகமாக no matter காற்றடித்தாலும், how the storms may come, எவ்வளவு அதிகமாக புயல் no வந்தாலும், matter how the floods may come, எவ்வளவு அதிகமாக புயல் வெள்ளம் வந்தாலும், it is so hard for the rock to be அந்த shaken. இடத்தில் பாறை அசைக்க முடியாததாக நிற்கின்றது. The rock is often unshakable. இந்த பாறை எப்பொழுதுமே அசைக்க முடியாத ஒன்றாக And இருக்கும். this is the expectation that Jesus had of Peter. இப்படியாக ஒரு எதிர்பார்ப்பை இயேசு பேதுருவின் மேல் That he is வைத்திருக்கிறார். going to be the rock, the unshakable அவன் one. அசைக்க முடியாத ஒரு பாறையாக இருக்க He's going to போகிறான். be like the rock, the unfazed one. எப்பொழுதுமே அசைக்க முடியாத ஒரு பாறையாக இருக்க No matter போகிறார். what happens in the surrounding, அதை சுற்றி என்ன நடந்தாலும், no matter how circumstances may change, சூழ்நிலை எப்படி மாறினாலும், no matter what may come against it, அதற்கு எதிராக எது the வந்தாலும், expectation was that he was going to be the rock. எதிர்பார்ப்பு என்னவென்றால் அவன் பாறை போல அசைக்க But முடியாமல் you இருக்க see, the போகிறான். reality, ஆனால் யதார்த்தமான உண்மை, Peter பேதுரு is known as a அவன் denier. மறுதலித்த பேதுருவாக He's known காண்பிக்கப்படுகிறான். as the one, the first one who denied. முதலாவதாக இயேசுவை மறுதலித்தவனாக You see, he's காணப்படுகிறான். known as a denier, அவன் அங்கே மறுதலித்தவனாக the one who காணப்படுகிறான். shook at the very first instant, முதலாவது இடத்திலே அவன் தவறி விட்டான், அசைக்கப்பட்டு the விட்டான். one who fell at the very first instant, முதலாவது வாய்ப்பிலே அசைக்கப்பட்டவனாக the one காணப்படுகிறான். who shattered at the very first instant. முதலாவது இடத்திலேயே அங்கே நொறுக்கப்பட்டவனாக அசைக்கப்பட்டவனாக This was the காணப்படுகிறான். expectation, அந்த எதிர்பார்ப்பு. but that was the reality. ஆனால் யதார்த்தம் உண்மை என்ன? In your life, in my life, உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் how are our expectations? நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதாக How இருக்கிறது? have your expectations been? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக Of your இருக்கிறது? own family, உங்களுடைய குடும்பத்திலே, of your own spouse, உங்களுடைய மனைவியோ of your கணவனோ, own children. உங்களுடைய சொந்த You குழந்தைகள் expect for them to be your rock, இப்படியாக பாறை போல என்னுடைய வாழ்வில் இருப்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம். unshaken, unmoved. அசைக்க முடியாத. But what is your reality? ஆனால் உண்மை என்ன? Many of you sat here அநேகர் நீங்கள் இப்படி are in சொல்லலாம், the same reality of Jesus. அதே இயேசுவை போல ஒரு யதார்த்தமான நிலையிலே நீங்கள் Well, இருக்கலாம். your expectation has been far from the reality. யதார்த்தத்திற்கும் அங்கே எதிர்பார்ப்பிற்கும் தொலைதூரம் But the இருந்திருக்கலாம். reality has been ஆனால் உண்மை that என்னவென்றால், they have been your deniers, ஆனால் உங்களை மறுதலித்தவர்களாக that they அவர்கள் have been காணப்படுகிறார்கள். your betrayers, அவர்கள்தான் உங்களை இங்கே தோற்றுவித்தவர்களாக that they have இருக்கிறார்கள். been the ones who have caused you the most hurt and pain. அவர்கள்தான் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான காயத்தை உண்டாக்கிறவர்களாக நீங்கள் Well, if காணலாம். you are here this morning இந்த காலை வேளையிலே நீங்கள் இந்த நிலைமையில் இருக்கலாம். saying this was my expectation and this is my reality, இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு, ஆனால் இதுதான் என்னுடைய உண்மையான well, the Lord யதார்த்த நிலை. has a straightforward reminder for you. நேரடியாக உங்களுக்கு ஒரு காரியம் Turn to ஞாபகப்படுத்தப்படுகிறது. somebody and say straightforward reminder. நேரடியாக ஞாபகப்படுத்துகிற And காரியம். this reminder இந்த is ஞாபகப்படுத்துகிற that this காரியம். telio love இங்க டெலியோ அன்பு is unfailing. இது தவறாத அன்பாக This இருக்கிறது. perfectly perfected love பூரணமான பரிபூரண அன்பு is இது unfailing. ஒருபொழுதும் தவறாத அன்பாக Do not இருக்கிறது. hold your clap offerings, give it to Jesus. அவர்களுக்காக கனத்தை கொடுக்கலாம். Your expectation உங்களுடைய எதிர்பார்ப்பு of Jesus இயேசுவை to be குறித்து unshaken, இப்படியாக அசைக்க முடியாததாக, unmoved, அங்கே அசைக்க can be முடியாத, where it is. எப்படியாக எந்த இடத்திலும், But the reality ஆனால் உண்மை is more than you can comprehend. நீங்கள் விவரிக்க முடியாத, நினைத்து பார்க்க Is முடியாத, more than how much your little mind can comprehend. உங்களுடைய சிறிய மனது நீங்கள் இதை எதிர்பார்க்க முடியாத, விவரிக்க முடியாத காரியமாக Because His இருக்கலாம். love ஏனென்றால் அவருடைய is அன்பு more than you can ever understand. நீங்கள் இதை புரிந்து கொள்ள முடியாத அன்பாக It is இருக்கிறது. the unfailing love of Jesus. ஒருபொழுதும் தவறாத, கைவிடாத அன்பாக Come on, இருக்கிறது. clap your hands. கரங்களை Give Him தட்டலாம், the glory. அவருக்கே மகிமை செலுத்தலாம்.
Every human being ஒவ்வொரு மனிதனும் is imperfect. அவர்களும் இங்கே பரிபூரணராக இருப்பதில்லை. Is there anyone in the room who can say, I'm a perfect human being? இப்படியாக நான் பரிபூரண மனிதன் என்று யாராலும் சொல்ல முடியுமா? Even the preacher stood here cannot say so. இங்கே நின்று பிரசங்கம் பண்ணுகிறவர்களும் இதை சொல்ல முடியாது. None of us here can say and proclaim that we are perfect. நாம் பரிபூரணன் என்று யாராலும் சொல்ல முடியாது. Well, if we are imperfect, நாம் இங்கே பரிபூரணம் இல்லாமல் இருந்தால் you and I need to understand நாம் இதை புரிந்து கொள்ள that வேண்டும். anything imperfect எதுவெல்லாம் பரிபூரணம் இல்லாமல் இருக்கின்றதோ can fail. அது தவறி விடலாம், கைவிடலாம். Anything imperfect can fail. பரிபூரணம் இல்லாத எதுவும் தவறி விடலாம், That is கைவிடலாம். why அதனால் மாத்திரமே even the best human love, இந்த சிறந்த மனித அன்பு கூட, even the best human love can இந்த fail. உலகத்தில் சிறந்த மனித அன்பு கூட நம்மை கைவிடலாம், தவறி விடலாம். If we look at our baby girl, நம்முடைய குழந்தையை பார்க்கும் we பொழுது can say that as parents we have the best human love for her. பெற்றோர்களாக நாம் தான் அவர்கள் மேல் சிறந்த அன்பை வைத்திருக்கிறோம் என்று After சொல்லலாம். God, nobody can love our daughter the way we do. We can say that. தேவனுக்கு அடுத்து என்னுடைய குழந்தை மேல் வேறு யாரும் இவ்வளவு அன்பு செலுத்த முடியாது We may என்று நீங்கள் have சொல்லலாம். best love for her, தன்னுடைய குழந்தைக்காக சிறந்த அன்பை நீங்கள் கொடுக்கலாம். and yet ஆனாலும் because we are imperfect, நாம் பரிபூரணம் இல்லாமல் இருக்கும் we can பொழுது still fail her. நாம் தவறி விடலாம், அவர்களை As கைவிடலாம். parents, we can still fail her. பெற்றோர்களாக நாமும் கைவிடலாம், தவறி விடலாம். Anything imperfect can fail. பரிபூரணம் இல்லாத எந்த காரியமும் கைவிடலாம். Any human எந்த ஒரு who is மனிதனும் imperfect பரிபூரணம் இல்லாத மனிதன் can fail. தவறி விடலாம், That is கைவிடலாம். why அதனால் even the best human love, சிறந்த மனித அன்பு கூட turn to somebody and say it can fail. அது தவறி விடலாம் என்று நீங்கள் சொல்லுங்கள். But I want to share something ஒரு காரியத்தை நாம் that சொல்ல is so விரும்புகிறேன். close to my heart for so many years. அநேக வருடமாக என்னுடைய மனதில் நெருக்கமாக இருந்த I ஒரு don't know காரியம். whose quote this is, யார் இதை சொன்னார்கள் என்று but எனக்கு it's so தெரியாது. beautifully says. ஒரு அழகான காரியம். It goes like this. இப்படியாக ஒருவர் சொல்லி God இருக்கிறார். loves you தேவன் more in a moment than anyone could love you in a இந்த lifetime. உலகத்தில் உங்களை யாரும் வாழ்நாள் முழுவதும் நேசித்தாலும் அது தேவன் ஒரு கணம் உங்களை நேசிப்பதற்கு ஒப்பாகாது. A lifetime of somebody's love இந்த உலகத்தில் யாரும் cannot be more than one moment of God's love for you. வாழ்நாள் முழுவதும் உங்களை நேசித்தாலும் அது தேவன் ஒரு கணம் உங்களை நேசிப்பதற்கு ஒப்பாகாது. Now imagine moments and moments and moments of this for a lifetime. உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாக ஒவ்வொரு கணமும் நேசிக்கிற இந்த தேவன் Can anyone come close to this love? இந்த அன்பிற்கு யாரும் நிகராக நெருங்கி வர முடியுமா? You tell me, can anyone come close to this love? இந்த தேவனுடைய ஒரு நொடி பொழுது ஒரு கண அன்பிற்கு யாரும் நிகராக நிற்க He முடியுமா? loves you more in a moment அவர் அதிகமாக ஒரு கணம் உங்களை than நேசிக்கிறார். anyone could in a lifetime. வாழ்நாள் முழுவதுமாக உங்களை யாரும் இப்படி நேசிக்க முடியாது. So having said that, அதை சொல்லும் பொழுது what must draw you nearer to Jesus? எந்த காரியம் உங்களை இயேசுவின் அருகே கொண்டு செல்ல What வேண்டும்? must draw you nearer to Jesus moment after moment? ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவனை கிட்டிச் சேர எந்த காரியம் உங்களை அழைத்து வர Should வேண்டும்? it be இது the fear இந்த பயமா? that if I fail him, இப்படிப்பட்ட பயம் உங்களுக்கு இருக்கின்றதா? he is going to fail me? நான் கைவிட்டால் தேவன் என்னை கைவிடுகிறார் Should என்ற it be பயமா? this fear இந்த பயம் உங்களை that draws அழுத்துகிறதா? you closer to Jesus? இந்த பயம் உங்களை இயேசுவின் அருகே கொண்டு If வருகிறதா? I fail him, நான் he's கைவிட்டால் going to fail me. நான் விலகிச் சென்றால் தேவன் விலகி You see விடுவாரா? some parents, இப்படியாக when they பெற்றோர்கள் are in the desperate time of disciplining their children இப்படியாக குழந்தைக்கு அதிகமாக and it ஒழுக்கப்படுத்துகிறார்கள். is not working, அது அவர்களுக்கு வேலை they செய்வதில்லை. resort to something அவர்கள் வேறு காரியத்தை குறித்து through which யோசித்துக் they கொண்டு sow seeds in the heart of the child. எப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் குழந்தையின் மனதில் நாம் ஆழமாக You பதிய know what வைக்க they முடியும்? say? அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? If you do this, நீ இதை or செய்தால், if you don't stop doing நீ this, இதை செய்வதை நிறுத்திவிட்டால் God is going to poke your eyes. தேவன் கண்ணை குத்த How போகிறார். many of you are guilty of that
that? I don't know. எத்தனை பேர் இப்படியாக சொல்லி இருக்கிறீர்கள்? Well, we sow the seed of fear in the heart of the child. இங்க குழந்தையின் மனதிலே அந்த பயத்தின் விதையை நாம் விதைக்கிறோம். What must draw you nearer to Jesus? எந்த காரியம் இயேசுவின் அருகே உங்களை அழைத்து வர Is it வேண்டும்? the fear that if I fail him, he's going to fail me? நான் கைவிட்டால் விலகிச் சென்றால் தேவன் என்னை கைவிட்டு விடுவார் என்கிற பயமா? What brings you to church on a Sunday morning? ஒவ்வொரு ஞாயிறும் எந்த காரியத்திற்காக நீங்கள் சபைக்கு The வருகிறீர்கள்? fear இந்த பயமா? that if I don't go to church on a Sunday morning, ஞாயிற்றுக்கிழமை நான் சபைக்கு செல்லவில்லை God என்றால் is going to fail me the rest of the week. என்னுடைய அந்த வாரம் முழுவதுமாக தேவன் என்னை தண்டிக்க God போகிறார், is going to கைவிட punish போகிறார். me the rest of the இந்த week. தேவன் வாரம் முழுவதுமாக என்னை தண்டிக்க I'm going to போகிறார் have என்கிற a பயமா? bad week இந்த வாரம் முழுவதுமாக எனக்கு மோசமாக அமைய because of போகிறது. this fear. இந்த பயத்தினால் That if நீங்கள் I வருகிறீர்கள். fail to go to நான் church, சபைக்கு வரவில்லை என்றால் He will fail me. அவர் என்னை கைவிட்டு விடுவார், That விலகிச் is செல்வார். why I want to come to church on a Sunday morning. அந்த பயத்தினால் நான் ஒவ்வொரு ஞாயிறும் சபைக்கு ஆராதனைக்கு வருகிறேன். What must draw you nearer to Jesus? எந்த காரியம் இயேசுவின் அருகே உங்களை அழைத்து வர What must வேண்டும்? make you give to Jesus? எந்த காரியம் உங்களை அழைத்து கொண்டு வர The வேண்டும்? fear that if I don't return my tithes to Him, இப்படியாக அவருக்கு நான் இங்கே தசம பாகத்தை கொடுக்கவில்லை, காணிக்கை the கொடுக்கவில்லை fear என்றால், that if I don't give my offerings to Him, என்னுடைய காணிக்கையை நான் கொடுக்கவில்லை He is என்றால் going to fail me financially. என்னுடைய பொருளாதார வாழ்க்கை மோசமாக அமைய He is going to போகிறது. take away my financial prosperity. என்னுடைய பொருளாதார வாழ்க்கையில் செழிப்பை அவர் எடுக்க போகிறார் And என்கிற out பயம். of this fear, இந்த பயத்திலே I'm going to do for Him. நான் அவருக்காக செய்ய I'm going to போகிறேன். come for Him. நாம் அவருக்காக முன்னே I'm going to வரப்போகிறேன். give for Him. அவருக்காக நான் இந்த பயத்தில் I'm கொடுக்கிறேன். going to live for Him. அவருக்காக இந்த பயத்தோடு வாழப் போகிறேன். Well, should it be the fear அந்த பயமா or இல்லை என்றால் should it be the truth இந்த சத்தியம் என்ன? that even if I fail Him, நான் கைவிட்டாலும் He will never fail me? அவர் ஒருபொழுதும் தவறாமல் என்னை கைவிட மாட்டார். What should bring you closer to Jesus? எந்த காரியம் இயேசுவின் அருகே உங்களை அழைத்து வர Throughout the வேண்டும்? last week, கடந்த வாரம் I முழுவதுமாக failed Him so many times. அநேக காரியங்களை நான் தவற But விட்டிருப்பேன். yet, ஆனாலும் He did not fail me. அவர் என்னை ஒருபொழுதும் கைவிடவில்லை. I'm here to thank Him for that. அதற்காக நன்றி சொல்ல நான் வந்திருக்கிறேன். Throughout last week, கடந்த வாரம் there were முழுவதும் many times I never thanked Him. அநேக நேரத்திலே நான் அவரை சந்திக்காமல் But இருந்திருக்கிறேன். yet, ஆனாலும் I'm here today மீண்டுமாக நான் இந்த because He has never failed me. ஏனென்றால் அவர் என்னை ஒருபொழுதும் கைவிடவில்லை, தவற விடவில்லை. Throughout last week, கடந்த வாரம் I முழுவதுமாக failed to rely on Him completely. முழுவதுமாக அவர் மேல் நம்பிக்கை வைப்பதில் நான் தவறிவிட்டேன். Yet, ஆனாலும் His love did not fail me. அவருடைய அன்பு என்னை கைவிடவில்லை. Throughout last week, கடந்த வாரம் I முழுவதுமாக failed many times அநேக நேரங்களிலே நான் to think தவறிவிட்டேன். of Him for a moment. அவரை ஒரு நொடி பொழுது நான் நினைக்க But மறந்துவிட்டேன். yet, ஆனாலும் He did not fail me. அவர் என்னை கைவிடவில்லை. His love did not fail me. அவருடைய அன்பு என்னை கைவிடவில்லை. I failed Him so many times throughout last week. கடந்த வாரம் முழுவதுமாக அநேக இடங்களிலே நான் But His தவறிவிட்டேன். goodness did not fail me. ஆனால் அவர் நன்மையான கிருபை என்னை I failed கைவிடவில்லை. Him so many times throughout last week. கடந்த வாரம் முழுவதுமாக அநேக But His நேரங்களிலே கைவிட்டேன். grace did not fail me. ஆனால் அவருடைய விசுவாசம் என்னை I failed கைவிடவில்லை. Him so many times throughout last week. கடந்த வாரம் முழுவதுமாக அநேக இடங்களில் நான் But His தவறிவிட்டேன். provision did not fail me. ஆனால் அவர் எனக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களில் அவர் என்னை How கைவிடவில்லை. many of you say, எத்தனை பேர் this is the truth that has brought me to church this இந்த morning? உண்மையான சத்தியம்தான் என்னை சபைக்கு அழைத்து This வந்தது is என்று the எத்தனை பேர் truth that சொல்லலாம்? brings me nearer to இந்த Jesus. உண்மையான சத்தியம்தான் தேவன் அருகே என்னை அழைத்து கொண்டு Money வருகிறது. may have failed me. என்னுடைய பணம் என்னை கைவிட்டு இருக்கலாம். My balance may have failed me. என்னுடைய பணம் இருப்பது என்னை My கைவிட்டு இருக்கலாம். job may have failed me. என்னுடைய வேலை என்னை கைவிட்டு My இருக்கலாம். own money management may have failed me. நான் பணத்தை சரியாக நிர்வகிப்பது என்னை கைவிட்டு My இருக்கலாம். own wisdom may have failed me. என்னுடைய ஞானம் என்னை கைவிட்டு But He இருக்கலாம். never has. ஆனால் அவர் ஒருபொழுதும் He கைவிடவில்லை. never has let me run dry. அவர் ஒருபொழுதும் என்னை கைவிடவில்லை. That is why I want to give to Him. அதனால் மாத்திரமே மீண்டுமாக நான் அவருக்கு கொடுக்க That is விரும்புகிறேன். why I want to bless Him with my best giving. சிறந்ததை கொடுத்து அதனால் மாத்திரமே இந்த அன்பில் நான் கொடுக்க What விரும்புகிறேன். should draw you nearer to Jesus? எந்த காரியம் இயேசுவின் அருகே உங்களை கொண்டு வர The வேண்டும்? fear that if you fail Him, He will fail you? நான் கைவிட்டால் அவர் என்னை கைவிட்டு
விடுவாரா? Or is it a truth ஆனால் இந்த சத்தியமா, that even if you fail him, நீங்கள் கைவிட்டாலும் he never will? அவருடைய அன்பு ஒரு பொழுதும் உங்களை But it கைவிடாது. doesn't stop there. அந்த இடத்தில் Let's நிற்கவில்லை. go one step further. இன்னும் அதிகமாக நீங்கள் That even if பார்க்கும்போது I fail him, he never will. அவர் நான் கைவிட்டாலும் அவர் ஒரு பொழுதும் And என்னை on கைவிடார். top of that, அதற்கும் மேலாக he loves me. அவர் என்னை And he நேசிக்கிறார். loved me, அவர் என்னை நேசித்தார். knowing that I will fail him. நான் கைவிட்டு விடுவேன், விலகி செல்வேன் என்று தெரிந்தும் அவர் என்னை He நேசித்தார். loves you today, அவர் இன்றைக்கு நேசிக்கிறார். knowing how you will fail him again in the coming week. மீண்டுமாக வருகிற நாட்களிலே நாம் அவரை கைவிடுவேன் என்று தெரிந்தும் அவர் என்னை நேசித்துக் He loves you கொண்டிருக்கிறார். today, அவர் இன்றைக்கு knowing நேசிக்கிறார். how many times எத்தனை நாட்கள், you will எத்தனை தடவை again fail him in your வருகிற lifetime. நாட்களிலே, வாழ்நாளிலே எத்தனை தடவை மீண்டும் மீண்டுமாக நாம் அவரை He கைவிடுவோம், loved you தவறி last விடுவோம். week, அவர் கடந்த வாரம் நேசித்தார். knowing how you will fail him. நீங்கள் கடந்த வாரம் எப்படியெல்லாம் அவரை கைவிடுவீர்கள் என்று தெரிந்தும் அவர் This is நேசித்தார். the love, இந்த அன்பிலே the tell you love, டெலியோ அன்பை the நீங்கள் பார்க்க perfectly perfected love. பூரணமான பரிபூரண அன்பு. If you were to know நீங்கள் இதை தெரிந்து கொள்ள all வேண்டும் the என்றால், ways in which your spouse would fail you for a lifetime, உங்களுடைய கணவனோ மனைவியோ வாழ்நாள் முழுவதுமாக என்னை கைவிட்டு விடுவார்கள் என்று I don't know தெரிந்தால், how many of us will still wholeheartedly choose to love them. அவர்கள் கைவிட்டு விடுவார்கள் என்று தெரிந்தும் எத்தனை பேர் உங்களால் நேசிக்க முடியும் என்று You see, சொல்லுகிறீர்கள்? from the moment Jesus first called Peter, இயேசு முதலாவதாக பேதுருவை எப்போது அழைத்தாரோ, from the moment Jesus first entrusted him, எப்பொழுது அவன் மேல் முதலாவதாக இயேசு நம்பிக்கை வைத்தாரோ, from the moment Jesus first saw him as a miracle, எப்பொழுது அவனை முதலாவதாக ஒரு அற்புதமாக அதிசயமாக he பார்த்தாரோ, knew all the ways in which he was going to fail him. பேதுரு எப்படியெல்லாம் தன்னை கைவிட போகிறான், மறுதலிக்க He knew போகிறான் that என்பதை தெரிந்து 3 கொண்டிருந்தார். times that he was going to fail him. 3 தடவை 3 வாய்ப்பிலும் அவன் என்னை மறுதலிப்பான் என்று தெரிந்து And கொண்டிருந்தார். still he loved Peter. ஆனாலும் பேதுருவின் மேல் அதிகமான அன்போடு This கூட is the இருந்தார். unfailing love. இதுதான் கைவிடாத தவறாத அன்பாக That is இருக்கின்றது. why அதனால் only மாத்திரமே his love அவருடைய அன்பு is the perfectly perfected love. எப்பொழுதுமே பூரணமான பரிபூரண அன்பாக He இருக்கின்றது. knows how you will fail him. அவருக்கு தெரியும் நீங்கள் எப்பொழுதெல்லாம் எங்கே எல்லாம் He கைவிட knew போகிறீர்கள், how you will fail him. எப்படியெல்லாம் நீங்கள் கைவிட போகிறீர்கள் என்பது தெரியும். And this morning I'm here to say, இந்த காலை வேளையிலே ஒரு காரியத்தை he சொல்லுகிறேன். still loves you அவர் இன்றும் நேசித்துக் with his கொண்டிருக்கிறார். unfailing love. அந்த கைவிடாத அன்பு, Shall we தவறாத அன்பு. receive this love? இந்த அன்பை நாம் Let's பெற்றுக்கொள்ளலாமா? receive this love. இந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ளலாமா? The psalmist says, சங்கீதக்காரன் the சொல்லுகிறார், Lord is compassionate and merciful, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் slow to get angry and filled with unfailing love. நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராக The இருக்கிறார். psalmist says, சங்கீதக்காரன் மேலும் சொல்லுகிறார், satisfy us each morning நாங்கள் எங்கள் வாழ்நாள் முல்லாம் with your unfailing love, கலிகூர்ந்து மகிழும்படி so காலையிலே we may sing for joy to the end of our lives. எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று The psalmist சொல்கிறார். says, சங்கீதக்காரன் மேலுமாக your சொல்கிறார், unfailing love, O Lord, கர்த்தாவே உமது கிருபை is as vast as the heavens. வானங்களில் Your விளங்குகிறது. faithfulness reaches beyond the clouds. உம்முடைய சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் The எட்டுகிறது. psalmist says, சங்கீதக்காரன் மேலுமாக your சொல்கிறார், unfailing love உம்முடைய கிருபை is better than life itself. ஜீவனை பார்க்கிலும் நல்லதாக How இருக்கிறது. many of you say, எத்தனை பேர் சொல்ல your முடியும்? unfailing love உம்முடைய கிருபை is better than life itself? என்னுடைய ஜீவனை பார்க்கிலும் Because God நல்லதாக loves you in a moment இருக்கிறது. தேவன் உங்களை ஒரு கணம் than நேசிக்கிறார். anyone ever could in a lifetime. உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாக அதிகமான அன்பை நேசித்தாலும் இதற்கு ஒப்பாகாது. And you see, the message does not end with this. இதோடு இந்த வார்த்தை முடிய போவதில்லை. Because what happened to Peter did not end with him being the denier. அங்க பேதுரு, மறுதலித்த பேதுரு அதோடு நிற்கவில்லை. He was the first to be called. அவர் முதலாவதாக He அழைக்கப்பட்டவர், was the first to be entrusted. முதலாவதாக நம்பிக்கை He வைக்கப்பட்டவனாக was the இருந்தார். first to be a miracle. முதலாவதாக அற்புதம் செய்கிறவனாக But he காணப்பட்டார். also was the first to deny. அவன் முதலாவதாக மறுதலிக்கிறவனாகவும் But காணப்பட்டான். after this unfailing love met him, ஆனால் இந்த தவறாத அன்பு அவனை சந்தித்த after பின்பதாக, Jesus met him with unfailing love, தவறாத அன்பை கொண்டு இயேசு அவனை சந்தித்த பொழுது, the same Peter அதே பேதுரு became the first preacher முதலாவதாக இப்படி to மாறினான். thousands of people. 2000 ஆயிரக்கணக்கான மக்கள் You see,
நீங்கள் பார்க்கும் At his பொழுது first message, அவருடைய முதலாவது வார்த்தையிலே 3,000 got saved and became believers of Christ the Lord. இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களாக விசுவாசிகளாக அநேகர் அந்த He பெந்தகோஸ்து had his திருநாள் share of வாழ்ந்தார். firsts with Jesus. முதலாவதாக இவ்வார்த்தையை பகிர்ந்து கொண்டார். But for his second life, ஆனால் இரண்டாவதாக ஒரு வாழ்க்கை Jesus கிடைத்தது. gave him another first, அவன் மீண்டுமாக ஒரு வாய்ப்பை முன்னுரிமையை an கொடுக்கிறார். incomparable one. அது எதுக்கும் ஒப்பிடாத ஒப்பற்ற ஒரு அன்பாக That is what இருக்கிறது. Telio love can do for you. அன்பு இந்த டெலியோ பூரணமான பரிபூரணமான அன்பு As இதை he உங்களுக்கு embraces செய்யும். you again, நீங்கள் இதை பார்க்கும் மீண்டுமாக பார்க்கும் you பொழுது may have been called by Jesus. இயேசுவால் நீங்கள் அழைக்கப்பட்டவராக He இருக்கலாம். may have entrusted you with much. இயேசு அதிகமாக உங்களை நம்பி You இருக்கலாம். may have received so many miracles. அநேக அற்புத அடையாளங்களை இயேசுவினிடத்தில் நீங்கள் But you பெற்றிருக்கலாம். could be the same one who's walked away from him. இயேசுவினிடத்திலிருந்து விலகி சென்றவராக நீங்கள் You இருக்கலாம். could be the same one who's shown your back to Jesus. நீங்கள் இயேசுவுக்கு முதுகை காண்பித்து சென்றவராக But இருக்கலாம். he's the God of Telio love. ஆனால் டெலியோ அன்பு கொண்ட தேவன் And he's here to give you your second life. மீண்டுமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கவிருக்கிறார்.